எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகளையும் ராசி பலன்களையும் பார்ப்போம். மார்ச் மாதம் சனிக்கிழமை 29/3/2025 உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள். இன்றைய நாள் அமாவாசை கரிநாள், அதாவது பிண்ட பித்ரு அமாவாசை. இன்றைய நாள் மற்றும் ஒரு சிறப்பு, சனி பெயர்ச்சி. இன்று இரவு 9:44 கும்பத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் மீனத்திற்கு செல்கிறார். இது திருக்கணித முறைப்படி, அதாவது இருவேறு கணிதங்கள். அதை இந்த கிரக பலன்கள் பார்த்துட்டு அதை சொல்றேன். பின்வருமாறு பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய நாளுக்கான திதி மாலை 5:12 வரை அமாவாசை, பின்பு பிரதமை திதி. இன்றைய யோகம் பிராமிய நாம யோகம். இன்றைய கரணம் நாகவ கரணம். இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மக நட்சத்திரம், சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளில் நடக்கின்ற கிரக மாற்றங்களை காணலாம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி இருக்கிறார். ஆனால் இருந்தும் தற்சமயத்திற்கு அவர் இன்று இரவு 9:44 மீன வீட்டுக்கு செல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் என்னன்னா, சுக்கிரன், ராகு, சூரியன், சந்திரன், புதன், சனி, அது எல்லாமே சேர்ந்த ஒரு பெரிய ஒரு கிரக கூட்டணி மீனத்தில் இருக்கின்றது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்று அமாவாசை நாள் தொடர்ந்ததுனால அன்னை வழிபாடு மேற்கொள்ளணும். அதே மாதிரி சனி பயிற்சிக்கு அதாவது காஞ்சி மகாபரிவா நம்மளுடைய குருநாதர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான். திருக்கணிதம் மனிதனுக்கு பார்த்து கொள்ளலாம், அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தை மனிதர்களுக்கு பயன்படுத்துங்கள், வாக்கியத்தை இறைவனுக்கு பயன்படுத்துங்கன்னு சொன்னார். நாம எல்லாம் மனிதர்கள் தானே. இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லோரிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணிதம் திருக்கணிதம். அறிவியல் பூர்வமாக எது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதை நம்ம வச்சு ஜெயிப்போம். அதனால அது கணிதம் உயர்ந்தது தாழ்ந்ததுக்கு இங்கே பேதமே கிடையாது. இந்த கணிதத்திற்கு இன்று இந்த பயிற்சி நடக்கிறது. அதனால் அனைவரும் அது பின்வரும் விஷயங்களை அடுத்த நாளைக்கு இதுக்கான விரிவான விஷயத்த சொல்கிறோம், அதை பயன்படுத்துங்க, ஜெயிக்கலாம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு நட்பு வட்டம் விரிவடையும் நாள். வழி தெரியாமல் கலங்கி நின்ற உங்களுக்கு வழி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு உண்டு. மிக அற்புதமான ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் 7.5 சனி ஆரம்பம். இன்றையிலிருந்து கவனமாக இருக்கணும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் உங்களுக்கு இந்த நாள் ஒரு யோகம் நிறைந்த நலங்கள் பெயர்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த வரையில் இந்த நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த நன்மைகள் நடக்கின்ற வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருகின்ற ஒரு அற்புதமான நாள். பயன்படுத்தி நன்மை அடையுங்கள். கடகராசி அன்பர்களே, நிம்மதி பெருமூச்சு விடலாம். சனீஸ்வர பகவான்
இன்றையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை காட்டுகிறார். காட்டுகிற இன்றே உங்களுக்கு லாபங்கள் கண்ணுக்கு தெரியும், மகிழ்ச்சிகள் கண்ணுக்கு தெரியும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த லாபம் அடைகின்ற ஒரு நல்ல பொன்னாள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு செலவுகள் கொடுக்கின்ற ஒரு நாளாக திகழ்கின்றது. இருவேறு கருத்துடையவர்களோடு பயணம் செய்வது கடினம். உங்களோட பயணம் அப்படித்தான் இருக்கும். நீங்கள் போகின்ற பாதை மற்றவர்கள் வகுத்த பாதையில் தான் சென்று கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கான பாதையை உருவாக்க முடியாது. உருவாக்கினால் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், செலவுகள் அதிகரிக்கும். சற்று கவனம், எச்சரிக்கை. கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு ஏற்றம் மிகுந்த நாள், சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். குரு பார்க்க, சுக்கிரன் பார்க்க, ராகு பார்க்க, சூரியன் பார்க்க, புதன் பார்க்க போது இந்த கிரக கூட்டணியில் பலமாக இருக்கிறீர்கள். பலம் உள்ள ஒரு ராசியா மாறிக்கிட்டு இருக்கீங்க. சிறப்பு அதீதமாக இருக்கிறது. உணர்ச்சி வசப்படாமல், ஒரு எல்லை கோட்டில் நின்று பாராமல், அன்புக்கு கட்டுப்பட்டு அனைத்தையும் செய்யுங்கள். வெற்றி உண்டு உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக இருந்த போதிலும் சில தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கிறது. சற்று நிதான போக்கை கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரை இந்த நாள் மகிழ்ச்சி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நல்ல நாள். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி, சொத்து பத்து சுகங்கள் தேடி வருகின்ற ஒரு அமைப்பு. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. மனைவி வகையில் இருந்த நோய் தொந்தரவுகள் நீங்குவது, மண் பிரச்சனையை மாறுவது, புதிய வீடு கட்டுகின்ற முயற்சியை மேற்கொள்வது, வங்கி கடன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வங்கி கடன் கிடைக்க வைப்பது, அரசாங்கத்திலிருந்து உதவிகள் கிடைப்பது, இது அத்தனையும் இன்னைக்கு கிடைச்சி மகிழ்ச்சியா இருப்பீங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசை பொறுத்தவரையிலும் இந்த நாள் ஒரு ஆதாயமிக்க ஒரு நல்ல நாள். உங்களுக்கு அதிகபட்சமா கிடைக்க வேண்டிய நன்மைகள்லாம் இனிமேல படிப்படியா கிடைக்கும். ஆனா அதே சமயம் செலவுகள் உண்டு, கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தவரையில் முற்றிலுமாக சனி விளக்குகிறார் என்று. ராசிநாதன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். உங்கள் முயற்சியை மேலோங்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி கொடுப்பார். இனி அதே மாதிரி சின்ன சின்ன நிறைவேறாத ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும். சின்ன சின்ன சுற்றுலா, ஒரு பக்கத்துல ஊருக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, போக முடியாம இருக்கும். ஆனா இப்போ ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வர அளவுக்கு ஒரு நல்ல அம்சமான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு எப்படி சொல்றது, ஒரு அற்புதமான நாள். பெயர்ச்சியை விட்டுருங்க, இருந்தாலும் இன்பங்கள் தேடி வரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. மேலும் அன்னை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அங்காள பரமேஸ்வரிக்கு சேவை செய்யுங்கள். காளி வழிபாடு மேற்கொள்ளுங்கள். மிகுந்த சிறப்பும் ஏற்றமும் உடைய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கின்றது. மீனராசி அன்பர்களே, உங்க கம்பார்ட்மெண்ட்ல இத்தனை ராஜாக்கள் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குரிய சுக்கிரனும் ராகு, சூரியன், சந்திரன், புதன், சனி, மிகப்பெரிய ஒரு கிரக கூட்டணி. அதனால உங்களுக்கு இந்த நாள் வரவை கூட்டி கொடுக்கும். இப்ப நீங்க எல்லா முயற்சியிலும் வெற்றி பெறுவீங்க. அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற விஷயம், தந்தையால் கிடைக்கிற விஷயம், அம்மாவால் கிடைக்கின்ற விஷயம், மாமன் வகையில் கிடைக்கின்ற விஷயம் அத்தனையும் கிடைத்து வெற்றி கழிப்பு பூரிப்படையக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆனா கடந்த 2.5 வருடங்களாக இருந்த தொய்வுகளிலிருந்து விடுபடலாம். சனி ராசிக்குள் வந்தாச்சு. முதலில் 2 வருட போராட்டம் முடிவுக்கு வருகிறது. அடுத்த 5 வருட போராட்டத்துக்கு தயாராகுங்கள். முதல்ல இருந்த போராட்டம் உங்க கையில ஆயுதம் இல்லாம இருக்கிறவங்கிட்ட ஆயுதம் இருந்தது. ஆனா இப்போ உங்க கையிலையும் ஆயுதம் வந்துடும். நீங்களும் களமாடி வெற்றி பெறுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.